ஆகஸ்ட் மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை. பொதுக்காலம் வாரம் 21. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 வரை மற்றும் 16 முதல் 18 வரை. அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பித்திரியும் எல்லா சகோதரர் சகோதரிகளிடமிருந்து விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பித் திரியவில்லை. எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதைப் பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். அமைதியை அருளும் ஆண்டவர்தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம். இதுவே நான் எழுதும் முறை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 128. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 27 முதல் 32 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன. அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள். ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள். நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறை வாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். நேர மேலாண்மை.
மன அமைதி மற்றும் ஒருமித்த கவனம் பெறுவதற்காக ஜெபம். ஆற்றல் அளிக்கும் இறைவா, இந்த நாளின் கடமைகளை தொடங்கும்போது திருமுன் வருகிறேன். காலத்தை சரியானபடி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 5:16 எங்களுக்கு அறிவுறுத்தியபடி இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை வீணாக்காமல் பயனுள்ள முறையில் செலவிட எனக்கு உதவி செய்யும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய மன்றாட்டிலும் வேண்டுகோளிலும் உங்கள் விண்ணப்பங்களை கடவுளிடம் தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பியர் 4:6 சொல்லியுள்ளீரேன். வேலைகளின் மிகுதியால் நான் பதற்றமடையாமல் நிதானத்தோடும் தெளிவான சிந்தனையோடும் செயல்பட அமைதியை எனக்குத் தாரும். என் கண்கள் நேராக பார்க்கட்டும், என் பார்வையை முன்னால் இருக்கும் இலக்கிலேயே பதியச் செய்யும் என்று நீதிமொழிகள் 4:25 சொல்லியுள்ளீரே. கவனச்சிதறல்கள் இன்றி கையில் எடுத்த வேலையை செம்மையாக முடிக்க எனக்கு துணை செய்யும். அலுவலகத்திலோ அல்லது இல்லத்திலோ என்னோடு பணிபுரிவர்களிடம் கனிவோடும் பொறுமையோடும் நடந்து கொள்ள அருள் புரியும். ஒருவர் மற்றவர் சுமைகளை தாங்குங்கள் என்று கலாத்தியர் 6:2 கூறியுள்ளபடி பிறருக்கு உதவியாகவும் ஒரு நல்ல முன்மாதிரியாகவும் இருக்கச் செய்யும். ஆண்டவர் வீட்டை கட்டாரெனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் என்று திருப்பாடல் 127:1 சொல்லியபடி என் சொந்த அறிவை மட்டும் நம்பாமல் உம்மையே சார்ந்து உழைக்கிறேன். என் கைகளின் வேலையை உறுதிப்படுத்தி எனக்கு மன நிறைவை தந்தருளும். எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் வேண்டுகிறேன். ஆமென். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன். காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். பிறர் குலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிற இனம் சேர்ந்தாலும் சகோதரன், பிறர் குலம் சேர்ந்தாலும் என் நண்பன். பிற இனம் சேர்ந்தாலும் சகோதரன், பிற மொழி பேசினாலும் என் நண்பன். பிற மதம் சார்ந்தாலும் சகோதரன், காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். அழகை இழந்தவன் என் நண்பன், அறிவை இழந்தவன் சகோதரன், அழகை இழந்தவன் என் நண்பன், அறிவை இழந்தவன் சகோதரன். ஊனமாய் பிறந்தவன் என் நண்பன், ஊமையாய் பிறந்தவன் சகோதரன், காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன்.